பூரணி, உல்டா என்ன உல்டா கையில கூஜாவோட வந்திருக்க? வீட்டுல எதுவும் விசேஷமா? விசேஷம் உங்க வீட்டுல தான். நீ என்ன கேக்குறியா? எனக்கு தெரியாம எங்க வீட்டுல விசேஷமா? என்ன உல்டா பொடி வச்சு பேசுற? நான் பொடியும் வச்சு பேசல, ஒரு புண்ணாக்கும் வச்சு பேசல. இன்னைக்கு உன் தங்கச்சி பூரணிக்கு பர்த்டேப்பா. நீலாம் ஒரு அண்ணன், நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இத கேட்க உனக்கு வெக்கமா இருக்கோ இல்லையோ, சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆமால, ஒரே குடும்பத்துல அன்பா பாசமா இருக்கும் தான் பேரு. ஆனா ஒரு தங்கச்சியோட பிறந்த நாளை கூட நான் வச்சுக்கிற துப்பு இல்ல பத்தியா? எங்கிருந்தோ வந்த உனக்கு இருக்கிற அக்கறை கூட எங்களுக்கு அவ மேல இல்லாம போனது நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு உல்டா. நாங்க எல்லாரும் அவ பிறந்த நாளை மறந்துட்டோம்னு நினைச்சா அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா. ஆமா, கையில என்ன? பாயசம். பூரணிக்காய் எடுத்து வந்தியா? நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? வேணாம்னா கேட்கவா போறேன், குடி. உல்டா சூப்பரா இருக்கு உல்டா. யாரு, நீயே செஞ்சதா? ஆமா. கொஞ்சம் மீதி பூரணிக்கு வைப்பா, நீயே குடிச்சிடாத. இவ்வளவே அவ குடிச்சிருவாளா? கொஞ்சம் நான் குடிக்கிறதுல என்ன இருக்கு? உல்டா, ஹாப்பி பர்த்டே பூரணி. இது என்ன புதுசா? இல்ல பூரணி, சொல்லி பாக்குறப்பதான் இதுல இருக்க சந்தோஷமே புரியுது. பர்த்டேங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எவ்வளவு முக்கியம். நமக்குன்னு ஒரு நாள், நம்மளை நினைச்சு பாக்குறதுக்கு வருஷத்துல ஒரே ஒரு நாள் இதுதானே. வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன அழகான விஷயத்தை எல்லாம் நாம ஈஸியா மிஸ் பண்ணிடுறோம். இனிமே அப்படி நடக்காது பூரணி. ஐ எம் சாரி பூரணி. பரவாயில்லண்ணா. ஹாப்பி பர்த்டே பூரணி. தேங்க் யூ உல்டா. இந்த சாரி டெய்ஸி உனக்காக செலக்ட் பண்ணது. இந்த பாயசம் நானே உனக்காக செஞ்சது. ஆமா, டெய்ஸி எங்க? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கூட இருந்து கவனிச்சுக்கிறதுக்காக டெய்ஸி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ இந்த பாயசத்தை நிஜமாவே நீதான் செஞ்சியா? ஹலோ, நாங்க தாங்க பண்ணோம், எங்களுக்கு சமைக்க தெரியும். அது சரி. உல்டா, பாயசம் சூப்பரா இருக்கு. பேசாம உன் மெஸ் பக்கத்திலே ஒரு பாயசம் கவுண்டர் ஓபன் பண்ணி கொடுத்துரு, அதை நான் கவனிச்சுக்கிறேன். அதுதான் குறைச்சு. இது என்ன கவரு? இதே எதுக்கு எடுக்கிற? இது ஒரு டாக்டருக்கு அனுப்ப வேண்டிய கவரு. இத போற வழியில மறக்காம போஸ்ட் பண்ணிடு. இதை விட என்ன வேலை? அட்ரஸ் கரெக்டா எழுதிட்டியா? அதெல்லாம் கரெக்டா இருக்கு, நீ கரெக்டா போஸ்ட் பண்ணிடு. வர பூரணி. பூரணி, சாரி பூரணி. நியாயமா பார்த்தா நான் தான் ஸ்வீட்டு புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்திருக்கணும். ஆனா அதையெல்லாம் உல்டா பண்ணிட்டு போறான். அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. கில்ட்டியா ஃபீல் பண்ற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல. அப்பா அம்மா வரப்போ தயவு செஞ்சு இத பத்தி பேசிடாத. அவங்க எனக்கு ஒரு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம பர்த்டே எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா பிறந்ததா பெருசு? இருக்கிற நாள் உருப்படியா ஏதாவது பண்ணணுங்கிறது தானே பெருசு. போட்டுக்கோ மாமா, போதும் போட்டுக்கோ. போதும். நீ நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துனா தானே நாளைக்கு நீ என்ன வச்சு காப்பாத்த முடியும். டிங்க வச்சு மூச்சு முட்டி செத்துற போறேன். அத பாருங்க தேவல. அவ கிடக்குற மாப்ள, நீங்க சாப்பிடுங்க பேசாம. அம்மாவும் பொண்ணும் அடங்கவே மாட்டீங்களா? எந்த விதத்துல அடங்கணும்னு பாக்குற? நமக்கு வில்லனுங்க ஒருத்தரா ரெண்டு பேரா? எந்த பக்கம் பார்த்தாலும் வில்லன் சிரிப்பு தான். அதுக்குதான் கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணாம சுருட்டி பாக்கெட் குள்ள வச்சுக்கணும். இந்தா போட்டுக்கோ. எனக்கு வயிறு ஃபுல்லு, நான் போய் கை கழுவிட்டு வரேன். நினைச்சேன், எங்கடா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய சவுண்டே காணுமே, அதுக்குள்ள எங்க போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாவங்க, மாப்பிள்ள சாப்பிடாம வந்திருக்காரு, அதான். நீ நடத்து சாமந்தி, மாப்பிள்ளைய உட்கார வச்சு வாய்க்கு ருசியா வக்கனையா என்ன வேணாலும் சமைச்சு போடு, நானா வேணாங்கிறேன். மாப்பிள்ள தான் கல்யாண விருந்து போறது சான்ஸே தரமாட்டேங்கிறாரு. மாப்பிள்ள சாப்பிட்டியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? ஒரு நிமிஷம் மாமா, வந்துடுறேன்.
மாப்பிள்ள, நான் ஒன்னு சொன்னா செய்வியா? சொல்லுங்க மாமா. உங்க அக்காவை உடனடியா அந்த போலீஸ்கார சாவகாசத்தை நிறுத்த சொல்லு. உடனடியானா இப்பவே இன்னைக்கு. மனுஷனாயா அவன்? என்ன பண்ண தெரியுமா? ஏய் சொல்லேண்டி. என்னத்த சொல்றது மாப்ள, நினைச்சாலே வயிறெல்லாம் பகிருங்குது. இவரை போய் கஞ்சா விக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. யாரு குழந்தை சாமியா? இருக்காதுங்க அத்தை. ரொம்ப நல்லவராச்சே. அவனை நல்லவன்னு சொன்ன அப்புறம் நான் கெட்டவன் ஆயிருவேன். போதுமையா? ஒரு பொறுக்கிக்கு உங்க அக்கால மாதிரி லஞ்சம் வேணும் அது இது நீ என்கிட்ட கல்லால வந்து கேட்டிருந்தானா ஒரு 5-10 எடுத்து போட்டிருப்பேன். அதை விட்டுட்டு கடைக்குள்ள வந்து கஞ்சா விக்கிற அது இதுன்னு கதையை சொல்லி என்னை இழுத்துட்டு போய் கட்டி போட்டு என்னால நம்பவே முடியல மாமா. அவர் வேற யாரோன்னு தப்பா நினைச்சு உங்களை அப்படி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வேணா அக்கா விட்டு கேட்க சொல்லட்டுமா? இத பாரு, உங்க அக்கா இன்னொருத்தர அவனை போய் பார்த்தான்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் வேணாம் மாப்ள. என் வாயை கிளறாத, செம கடுப்புல இருக்க. ஏயா ஊரலோகத்துல அவளுக்கு வேற சாவகாசமே கிடைக்கலையா? என்னையா மனுஷன் அவன்? அவனும் அவன் மூஞ்சும் அவன் மோகர கட்டையும். எங்க அப்பா பாவம் மாமா, அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. கேஸ் எழுதிருக்காங்களா மாமா? அத முதல்ல சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. என்னத்த எழுதி கிழிச்சிருவான். இந்த ஏரியாவுல நான் 6 வருஷமா கடை வச்சிருக்கேன். நான் கஞ்சா விக்கிறேன்னு அவன் சொன்னா ஊருக்காரங்க நம்பிடுவாங்களா? இத பாரு மாப்ள, எனக்கும் ஆள் இருக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் 2 தட்டுன்னு சொன்னா யாரு பண்ணா என்ன பண்ணான்னு தெரியாமல தூக்கி போட்டு மிதிச்சிருவானுங்க. ஆனா அதெல்லாம் வேணான்னு தான் பாக்குறேன். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு மாமா. உங்க அக்கா கிட்ட சொல்லி வை. இதுக்கு மேலயும் அவன் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சாவகாசம் வச்சுக்கிட்டா உங்க மொத்த குடும்பத்தோட நான் சாவகாசத்தை கட் பண்ண வேண்டி வரும். என்னமா சொல்றீங்க? ஆமா மாப்ள, சொல்லிட்டேன். வளரு, என்னது இது? என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. சொன்னா நீ வருத்தப்படுவ, சொல்லிட்டா மட்டும் என்ன ஆக போகுது? ஸ்டேஷன்ல இருந்து வந்ததுல இருந்தே அப்பா அப்படிதான் கடந்து குதிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரை பார்க்காத பேசாதன்னு பொண்ணு அக்கா கிட்ட போய் சொல்ல முடியுமா? என்னால இன்னும் கூட இதை நம்ப முடியல. அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது தெரியுமா? மாப்ள, அவர் எப்படிப்பட்ட ஆளோ எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுல இருந்து மாற மாட்டாரு. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நாங்க சென்னையில இருந்து வரோம். என் பேரு ஓ மகத்தி சாய வித்மகே பொதிகை சஞ்சாரய தீமகே தன்னோ ஞானகுரு பிரசோதயாத் ஆதியனை இன்ற குரு பாதம் காப்பு அத்துவிதம் பிரணவத்தின் அருளே காப்பு நீதியா மாறுட ஞானம் பெற்ற நிர்மலமாம் சித்தருடை பாதம் காப்பு ஜோதி என பாடி வைத்த 31 புரியாதீத பொருளை துவக்கமாக தீதில்லா குணமுடைய பிள்ளையானார் சீவேச ஐக்கியமது தெரியும் தானே. அந்த ரேகையை கொடுங்க. கொடுத்தாமர. பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், பிறந்த தேதி வருஷம் மட்டும் சொல்லுங்க. 19/7/84. ஜாதகருக்கு அப்பா அம்மா இருக்கணும். அப்பா பேரு கூட
முருகர் பேர்ல இருக்கணுமே. ஜாதகருடைய அப்பா பெயர் தா தீ தே தூள் ஆரம்பிக்குமா? ஆமாங்க, என் பேரு தண்டபாணி. அம்மா பேர் கூட நா நீ மா மேல் ஆரம்பிக்குமா? இல்லைங்க. அம்மா பேரு ஏதோ ஒரு பூ பேரா தான் இருக்கணும். தா தீ தூள் ஆரம்பிக்குமா? ஆமாங்க, என் பேரு தாமரமணி. இந்த ரேகையில உள்ள ஜாதகருக்கு கூட பிறந்தவங்க 3 பேரா? ஆமாங்க, எனக்கு ஒரு பொண்ணு 3 ஆம்பளை பசங்க. இது என் பொண்ணோட ரேகை. இந்த ரேகைக்கார ஜாதகர் ஒன்னு சோறு போடுற வேலையில இருக்கணும், இல்ல இல்லைன்னா கோயில் திருப்பணிலையாவது இருக்கணும். கடவுளே, ஆமாங்கய்யா, என் பொண்ணு ஒரு மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்கா. இந்த ரேகைக்கார ஜாதகரோட கூட பிறந்தவங்கல்ல ஒரு பெரியவரும் 2 சின்னவங்களும் இருப்பாங்கன்னு நாடி சொல்லுது. சரிதானுங்களா? ஆமாங்க ஐயா. நல்லதுங்க. உங்க பொண்ணு ரேகைக்கு பொருந்துற மாதிரி 4 ஓலை இங்க இருக்கு. இப்ப சொல்லுங்க, என்ன கேட்க வந்திருக்கீங்க? ஐயா, என் பொண்ணு பேரு பூரணி. 28 வயசு முடிஞ்சு 29 ஆகுது. 10 வருஷமா நாங்க அவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு வர்றோம். இன்னும் எதுவும் சரியா அமைய மாட்டேங்குது. என்னென்னமோ பரிகாரம்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். எல்லாமே முறையா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 9 கிரகத்துல ஒன்னுத்துக்கு கூட குறை வைக்காம இப்போ நாங்க செஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஆனா இன்னும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. ஈஸ்வரா, இடப்பாகம் இருந்தவளே இவளே மூலம், இருவருக்கும் நடுவான திவளே மூலம், தொடக்காக நின்றவளும் இவளே மூலம், சூட்சமெல்லாம் கற்றுணர்ந்த இவளே மூலம், அடக்காக அடக்கத்துக்கு இவளே மூலம், ஐவருக்கும் குருமூலம் ஆதி மூலம், கடக்கோடி கற்பமதில் நின்ற மூலம், கன்னி இவள் சிறுவாளை கன்னிதானே. ரேகையில் உள்ள ஜாதகருக்கா கல்யாணம் ஆவலைன்னு சொன்னீங்க? ஆமாங்க. இல்லைங்க, அப்படி தெரியலங்க. இந்த ரேகை உள்ள ஜாதகருக்கு இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கணுமே. இல்லைங்க, 10 வருஷமா என் பொண்ணுக்கு நாங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே அமையலன்னு தான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். மன்னிக்கணுமா, நாடி சொல்ற குறிப்புப்படி இந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரியா சொல்லணும்னா இன்னைக்கு 8 வருஷத்துக்கு முன்னால ஒரு தை மாசம் 16ஆவது நாள் பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் நடந்திருக்கணும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வளர்பிற பஞ்சமியா இருக்கணும். ஐயா, என்ன பேசுறீங்க நீங்க? தப்பா சொல்றீங்க. தயவு செஞ்சு சரியா பார்த்து சொல்லுங்க. கல்யாணமான பொண்ணுக்கா நாங்க ஜாதகம் பார்க்க வருவோம்? என்ன இப்படி பேசுறீங்க? நான் பேசலைங்க. நாடி என்ன சொல்லுதோ அதைத்தாங்க நான் சொல்றேன். நீங்களே பாத்தீங்க, இருக்கிற சோடிகள்ல எது உங்க பொண்ணு ரேகைக்கு பொருந்ததுன்னு ஒவ்வொன்னா பார்த்து கழிச்சு கட்டிக்கிட்டே வந்து மிஞ்சினது தானே நான் படிச்சேன். தப்புங்க, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. என் பொண்ணுக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கலங்க.
இது நாடி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லங்க. தப்புமா, நீங்க உங்க பொண்ணுகிட்ட கேட்கணும். நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொன்னீங்கன்னா சரி. உங்க பொண்ணுக்கு உங்களுக்கே தெரியாம அது நடந்திருக்கலாம் இல்லையா? ஐயா வேணாம், விட்டுடுங்க. உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, இதே இடத்துல உங்களை கண்ட துண்டமா வெட்டி போட்டுடுவேன். யார பார்த்து என்ன பேசுறீங்க? எங்க பூரணிய பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? கோடியில ஒரு குழந்தையா எங்களுக்கு கிடைச்ச குலசாமியா அவ? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்காதன்னு எங்கிற குழந்தையாவ, அதுவும் எங்களுக்கு தெரியாம எங்க பூரணி? ச்சே, எப்படியா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? திரும்பவும் சொல்றேன், பேசுறது நான் இல்ல, நாடிதான் பேசுது. தப்பா நினைக்காதீங்கய்யா. ஓலைச்சோடிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்கிற பொருள் இல்லையா. காலங்காலமா தலைமுறை தலைமுறையா வழி வழியா வந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய சொத்து. அகத்தியர் நாடி, வசிட்ட நாடி, காகபுஜங்க நாடி, ஜோதி நாடி, குமர நாடின்னு இதுல பல வகை இருக்கு. பெரிய பெரிய ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போன பிரம்ம ரகசியம் ஐயா இது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மட்டும் இல்ல, போன புறப்போட வேறு வரைக்கும் இதுல தேடி எடுக்க முடியும். நாம தப்பு செய்யறது சாதாரண விஷயம் ஐயா. ஆனா நாடி தப்பு பண்ணாது, அது சொல்ற வாக்கும் பொய்க்காதியா. வாய மூடுங்கயா. என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் கேட்க வந்தா ஏற்கனவே உங்க பொண்ணு கல்யாணம் நடந்துச்சுன்னு அபாண்டமா சொல்றீங்களே, இந்த நாடியை நம்ப சொல்றீங்களா? பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணுயா, அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்க்க முடியலையேன்னு வருத்தத்துல வந்த எங்களுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லணும்னா கூட பரவாயில்ல. இப்படி வயத்துல நெருப்பாண்டி கொட்டுற மாதிரி சொல்ற அந்த ஜோசியத்தை தூக்கி குப்பையில போறியா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்களுக்கு வாட்ச பொண்ணு மாதிரி வேற யாருக்குமே இப்படி ஒரு பொண்ணு பிறக்க மாட்டா. அவ பிறந்த நிமிஷத்துல இருந்து அவ வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் நானே, என் வீட்டுக்காரங்க, என் பிள்ளைங்க எல்லாருமே நிரந்தரமா சாட்சியா இருக்கும். வீடே கதி நாங்களே கதின்னு இருக்கிறவள ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு வாய் கூசாம சொல்றீங்களே, உங்க நாடி ஒழிஞ்சு போட்டாங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. சத்தியமா சொல்றேன், நான் வாங்கிக்க மாட்டீங்க. நிறுத்துக்குமா. உங்க சாபத்துக்கு சக்தியா இல்ல இந்த ஓலைச்சோடைக்கு சக்தியான்னு உங்க பொண்ண போய் கேளுங்க. ஓலையில என்ன எழுதியிருக்கோ அதைத்தான் நான் சொன்னேன். உங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இங்க இருந்து போயிடுங்க. அதை விட்டுட்டு நான் சாமியா கும்பிடுற ஓலைய தப்பா பேசாதீங்க. தயவு செஞ்சு போயிருங்க. ஐயா மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டோம். இருந்தாலும் நீங்க சொல்றதை கேட்டு பெத்தவங்க மனசு என்ன பாடுபடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நாடி சொல்றத சத்தியம்னு நம்புறவனா. உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத இந்த நாடி சொல்லுது. உங்களுக்காக வேண்டாம், எனக்காக வாச்சோம் ஊருக்கு போயிட்டு உங்க பொண்ண ஒரு வார்த்தை கேளுங்க. உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு நாடியில எழுதி இருக்குமா, அது உண்மையா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. உங்க பொண்ணு என்ன சொல்றான்னு கேட்டுட்டு எனக்கு போன் பண்ணுங்க. அவ மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டோம், இந்த தொழிலை விட்டுட்டு எங்கயாச்சும் கண்காணாம நான் போயிடுறேன். சரிகரி